hello everyone. Welcome to the show Cinema with Kanima with me BJ Daya and with Roshni. இந்த சினிமா வித் கனிமால நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக சினிமா செய்தியெல்லாம் உங்ககிட்ட வந்து சேர்க்க போறோம். அதுல முதல் செய்தி என்ன ரோஷினி? நம்ம சின்மய் மேம் ஒருத்தர் வந்து ஆதரவா பேசியிருக்காரு. யார் தெரியுமா அவரு? எஸ், கங்கை அமரன் தான். அப்ப ஆதரவு கொடுக்காம ஏன் இப்ப ஆதரவு தராரு? கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். அது இல்லாம அவருடைய நெருங்கிய நண்பரானவர் வந்து தப்பானவர்லாம் வர சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவரு இன்டர்வியூஸ்ல எல்லாம் பாத்தீங்களா அதெல்லாம்? எஸ், நான் வந்து பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் நிச்சயமாக நல்ல கவிஞர் தான், ஆனா நல்ல மனிதர் இல்லை அப்படின்னும், அண்ட் ஏதோ பாட்டு எடுத்து கலாய்க்கிற மாதிரி வரிகள்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அவர் யார் முகத்தையும் பார்த்து வாய்ப்பு கொடுத்தது இல்லமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. என் கேஸையும் சேர்த்து போடுன்னு போல்டா தெரிக்க விட்டுருக்காருப்ல. இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ யூடியூப்ல இதுதான் வந்து ட்ரெண்டிங்கா வர வந்துட்டு இருக்குது. ஆமா, ஒரே ஃபயர் தான். இந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா விஜய் ஆண்டனி அவரோட திரைப்பட ப்ரமோஷனுக்கு வந்து வந்திருக்காரு. அதுல ஒருத்தங்க சின்மய பத்தி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டாங்கன்னா, நம்ம சின்மய் மேம வந்து நம்மளுடைய விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து அவருடைய படத்துல இல்ல அவருடைய படத்துடைய பாட்டுல எதாவது பாட வைப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விரைவில் நான் வந்து ஆரம்பிப்பேன், அதனால நான் வந்து பாட வைப்பேன் கண்டிப்பா சின்மய் மேம சொல்லியிருக்காரு. அந்த மனசு இருக்க அதான் கடவுள். கண்டிப்பா அப்போ பாட வைப்பார் நம்மளுடைய விஜய் ஆண்டனி சார் அவர்கள். சோ முத்தமழைக்கு அப்புறமா திருப்பி காலிவுட்ல ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க சின்மை அப்படின்னு நினைக்கிறேன். சோ இப்பதான் அன்பேன் சின்மை எல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் வெல்கம் ஹர் பேக் டு காலிவுட். நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பார்த்தோம்னா, கூலி மூவியோட ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட் தெரியுமா உங்களுக்கு? எஸ், ஆமிர் கான் வந்து கெஸ்ட் ரோல் பண்ற. அப்படி இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த இயர் இல்லாம அதுக்கு அடுத்த வருஷமே ஒரு படம் பண்ண போறாரு நம்மளுடைய அமீர் கான். யார் கூட தெரியுமா? யார் இயக்குறாங்க தெரியுமா அந்த படத்தை? எஸ், தெரியுமே. யாரு? LCU. கண்டிப்பா பண்ணுவார் வர சொல்லியிருக்காரு. பண்ணிடுவாரா? எஸ், ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு பாலிவுட் ஸ்டாரோட ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா அதெல்லாம் வந்து நடக்கதான் செய்யும். ஆனா அடுத்த வருஷம் தான் ஷூட்டிங்கே ஆரம்பிக்க போறாங்க. அடுத்த வருஷம் ஆரம்பிச்சு படம் எப்போ நமக்கு ரிலீஸ் ஆகி வரும்? இந்த நிலையில இன்னொரு படம் வேற நம்மளுடைய LCU வேற பண்றாரு. என்ன படம் தெரியுமா? ஏதாவது பார்ட் 2 இருக்கும் கண்டிப்பா. எந்த பார்ட் 2? அது வேற ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தது வேற சூப்பரா இருந்தது. செகண்ட் பார்ட் அதுக்கு மேல இருக்கும்னு வேற எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் வேற. ஸோ கைதி 2 வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பொறுத்து பார்ப்போம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா, ஒரு சினிமான்னு வந்துட்டாலே பல பரிமாணங்கள் எல்லாருக்கும் இருக்கும். ஓகேவா? இப்போ ஆன் ஸ்கிரீன்ல இருக்கணும்னா நடிக்கணும், ஆடணும், பாடணும், சண்டை போடணும், காமெடி பண்ணணும், இந்த மாதிரி பல பரிமாணங்கள் இருக்கு. இப்போ ஒரு ஹீரோயின் வந்து புதிய பரிமாணம் எடுத்திருக்காங்க, இயக்குனர். அது யாருன்னு தெரியுமா? நம்மளுடைய காஜல் அகர்வால் அவர்கள் தானே? எஸ், அஃப்கோர்ஸ். அது என்ன செய்தி? அவங்க வந்து இவ்வளவு நாள் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இனிமே வந்து அவங்க வந்து மூவிஸ்மே வந்து இயக்க போறதாக வந்து தகவல் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இயக்க போற மூவில வேற அவங்க வந்து ஒரு லீடிங்கான ரோல்ல ஆக்ட் பண்ண போறதாவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த படத்துடைய பேரு, எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, யாரு ஹீரோ, எதுவுமே இன்ன வரைக்கும் அவங்க கொடுக்கல. as in கங்கனா ரனாவத் வந்து மூவிஸ் எடுக்கிறாங்க பாலிவுட்ல. நல்ல படங்கள் தான் அவங்க இயக்கிட்டு வராங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி காஜலுமே அந்த மாதிரி ஒரு படங்கள் எழுதி இயக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு ப்ரொடியூசர் அவங்க ஹஸ்பண்டே பண்ணலாம். அவ்வளவு பணம் வாய்ந்தவங்க. கண்டிப்பா பண்ணலாம். நிறைய பணம் இருக்குது. பாப்போம் பொறுத்திருந்து நம்ம இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாய் பல்லவி பத்தி தான். அவங்களுக்கு ஆக்சுவலா ஹேட்டர்ஸே கிடையாது, தெரியுமா? தெரியும். இது இல்லாம நிறைய பேர் கேக்குறாங்க, நீங்க ரியல் லைஃப் ஸ்டோரி எல்லாம் பண்ணுவீங்களா சொல்லிட்டு. அதுக்கு அவங்க ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்டேட் தெரியுமா? ஸோ எஸ், அவங்களோட வாழ்க்கை வரலாற ஒரு கதையா எடுத்தா என்ன டைட்டில் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க 50 Shades of Grey. டேய், உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? ராஜா காஜு மச்சி நீனு. 50 Shades of Grey இல்லம்மா, 50 Shades of சாய் பல்லவி. ஓகே, அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆன டைட்டில் தானே? இன்ஸ்பயர் ஆன டைட்டில் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது எதுக்காக அவங்க 50 Shades of சாய் பல்லவி சொன்னாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எஸ், எனக்கு தெரியும். ஓரளவுக்கு யோகிக்க முடியுது. அதாவது பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரி இருப்போம், பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரி இருப்போம், சொசைட்டில ஒரு மாதிரி இருப்போம், ப்ரொஃபஷனலா ஒரு மாதிரி இருப்போம். சோ அந்த பல பரிமாணங்களை காமிக்க வந்து இந்த மாதிரி இருப்போம் அப்படின்றதுனால மக்கள்லாம் என்ன யோசிப்பாங்க தெரியுமா? என்னடா இது இப்படி எல்லாம் இருப்பாங்க சொல்லிட்டு. ஏன் நம்மளுமே இப்ப ப்ரொஃபஷனலா வந்து வேற மாதிரி இருக்கும், பர்சனல் லைஃப்ல வேற மாதிரி இருக்கிறோம். அதனால அவங்க படத்தை எடுத்து காமிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா மூவிஸுமே இப்போ பண்ணிருக்காங்க. இந்த ராமாயண மூவிக்கு அப்புறம் பண்ணுவாங்கன்னு பாக்கலாம். என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னு தெரியல. எஸ், ஆமா. இப்போ ரன்பீர் கபூரோட சாய் பல்லவி வந்து ராமாயண மூவி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. அதுல ஒரு பெரிய கேரக்டர் பண்றாங்க. என்ன கேரக்டர் தெரியுமா? சீதான்னு சொல்லிட்டு அந்த மூவில கேரக்டரா பண்றாங்க அவங்க. எஸ், சோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம சினிமால வந்து பல சீதா கேரக்டர்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னா
ஸ்ரீராம ராஜ்யம்ல வந்து நயன்தாராவா இருக்கட்டும், அப்புறம் ஆதி புருஷ்ல வந்து கிருத்தி சானோனா இருக்கட்டும், இப்போ இந்த ரன்பீர் கபூரோட சாய் பல்லவியா இருக்கட்டும், மூணுத்துல யார் பெஸ்ட் சீதா அப்படின்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பார்த்தோம்னா நம்மளுடைய தனுஷ் சார் அது இல்லாம நாகார்ஜுனா சார் ஒருத்தவங்களை பங்கமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. யார் தெரியுமா? ரஷ்மிகா எனும் ரஷ்மிகா மந்தனாவை. அவங்களதான் பங்கமா கலாய்ச்சிருக்கிறாங்க. தனுஷ் சார் சொல்றாரு குபேரா மூவில வந்து ஆக்ட் பண்ணப்போ நம்ம ரஷ்மிகா மேம் வந்து எனக்கு ஸ்மெல்லே வரல சார் சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன விஷயமா இருக்கும் அது உங்களுக்கு தெரியுமா? ஆமா 6 மணி நேரத்துக்கு மேல குப்பமேடுல ஏதோ ஷூட் பண்ணாங்களாம். சோ அதனால வந்து தனுஷால நிக்க கூட முடியலையாம். ஆனா ரஷ்மிகா கிட்ட கேட்கும்போது இல்ல எனக்கு எந்த ஸ்மெல்லும் வரல அப்படின்னாங்க. இது கலாய்ச்சி பேச எதுவும் இல்ல, உங்க ப்ரொஃபஷனலிசமா வந்து இருக்காங்க. இதே மத்த ஹீரோயின்ஸ் சில பேர்னா சி இங்கயா நானா நடிக்க மாட்டேன். ராஷ்மிகா அவங்க தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க, நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க கிட்ட இந்த சேஞ்ச் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. எஸ். நெக்ஸ்ட் நாகார்ஜுனா சார் என்ன சொன்னார் தெரியுமா? ஆமா ஏதோ வந்து சொன்னாரு காசை பத்தி 2000 to 3000 crores. அதுக்கு அவங்க எப்படி வாயில வச்சு என்னவோ சொன்னாங்க, அது என்னன்னு கேட்டுச்சா? அது என்னன்னு கேட்டுச்சுன்னா அவங்க வந்து அப்படிலாம் இல்ல சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா நாகார்ஜுனா சார் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பொண்ணு தான் வந்து 2000 to 3000 crores வந்து 2-3 இயர்ஸா வந்து அள்ளிட்டு வராங்கன்னு வர சொல்லியிருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்களா அது உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் இப்ப பாத்தீங்க அப்படின்னா சிக்கந்தர் மூவில ரஷ்மிகாவை ஏன் போட்டுட்டாங்க, பல பேர் வந்து நடிக்க தெரியல அப்படின்னு கழுவி ஊத்தினாலுமே அந்த ஃபேஸ் வேல்யூ நெட் ஒர்த்ன்றதுலாம் ஒண்ணு இருக்குல்ல, எதுக்காக டாப் ஹீரோஸ் கூட எல்லாம் படம் பண்ணணும்? நெக்ஸ்ட் அந்த சேலரியை உயர்த்ததுல ஸோ அஃப்கோர்ஸ் நேஷனல் கிரஷ்ஷா இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அது இல்லாம இவங்க இங்க இருக்கிறதுனால இவங்க எல்லாருக்குமே வந்து வேலை வரலன்னு சொல்லிட்டு கூட அவர் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஏங்க ஒரு ஹீரோயினுக்கும் ஒரு ஹீரோக்கும் வேலை வராதுல என்னங்க சம்பந்தம்? அந்த இன்னொரு ஒரு காம்படேட்டிவ் ஹீரோ பார்த்து சொன்னா கூட ஓகே, இதை நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். நம்ம வேற அப்டேட்டோட நாளைக்கு சந்திக்கலாம் இவங்களெல்லாம் வந்து. எஸ், இத்துடன் வந்து செய்திகள் முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஷோ வித் தயான் ரோஷினி.